மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பர்கூர் மலையிலே 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டி பதிவிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குட்டையூர், வேளாம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் 200 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் எனவும் அவர்கள் மலை கிராமங்களுக்கு நேரடியாக செல்வதற்கு பாதை இல்லாத சூழ்நிலையில் கர்நாடக தமிழக வனப்பகுதிக்கு இடையே கர்கே கண்டி நீரோடை பள்ளம் வழியாக சுமார் 20 கிலோமீட்டர் பயணித்தே அந்த கிராமங்களை சென்றடைய முடியும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யக்கூடிய கனமழை காரணமாக அந்த கர்கேகண்டி நீரோடை பள்ளத்திலே காட்டாறு வெள்ளமாக ஓடுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் கிராமங்களுக்கு செல்ல முடியாமல் அவசர தேவைக்கு கூட கிராமத்திலிருந்து வெளியே செல்ல முடியாமல் முடங்கி கிடக்கின்றனர் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். திமுக ஆட்சிக்கு 5 ஆண்டுகளில் சாலைகள் அமைக்க, பாலங்கள் கட்ட என 78,000 கோடி செலவிட்டுள்ளதாக நிதிநிலை அறிக்கையில் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் தமிழகத்தில் பல கிராமங்களில் இன்னும் சாலை வசதிகள் இல்லை. மத்திய அரசு வழங்கக்கூடிய கிராம சாலைகள் திட்டத்திற்கான நிதி எங்கே செல்கின்றது என்றும் தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் ஆட்சிக்கு 4.5 ஆண்டுகளாக மக்கள் வரி பணத்தை விளம்பரங்களுக்கு வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஆட்சி முடியக்கூடிய தருவாயிலே உங்களுடன் ஸ்டாலின் என்று கூறுவதால் யாருக்கு என்ன பலன் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அண்ணாமலை ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இதுபோன்று கிராம மக்கள் அவதிப்படுகின்றனர். சாலைகள் அமைத்தோம் என்று கணக்கு காட்டி 78,000 கோடி நிதியை செலவிட்டிருக்கின்றார்கள். அவற்றுக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை போர்க்கால அடிப்படையில் சாலை வசதிகள் ஏற்ற மலை கிராமங்களுக்கு உடனடியாக சாலைகள், உயர்மட்ட பாலங்கள் அமைக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.